பெரும்பாலான மக்களை பணக்காரர்கள் ஆகுவதில் தடுக்கின்ற 7 பொதுவான மோசமான பணப்பழக்கங்கள் மற்றும் அவற்றிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதற்கான சில முக்கியமான குறிப்புகளையும் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்றாவது, உனக்காக கடைசியாக கொடுப்பது. இதை நான் முதன்முறையாக கேட்டது ராபர்ட் கியோசாகியின் ரிச் டாட் பூர் டாட் என்ற புத்தகத்தில்தான். இது நிதி சுதந்திரத்தை அடைவதற்கான முக்கிய அடித்தளங்களில் ஒன்று. ராபர்ட் கூறுவது போல, மக்களின் செலவுகளை கையாளும் வழிகள் 2. முதல் வழி, ஏழைகள் பின்பற்றும் பழக்கம். சம்பளம் வந்தவுடன் வீட்டு வாடகை, போன் பில், சமூக நிகழ்வுகள் போன்றவற்றிற்கே முதலில் செலவு செய்கிறார்கள். இறுதியில் ஏதாவது மீதம் இருந்தால் அதைத்தான் சேமிக்கிறார்கள். இரண்டாவது வழி, பணக்காரர்கள் பின்பற்றும் பழக்கம். அவர்கள் தங்களை சம்பளமாக்குகிறார்கள். சம்பளம் வந்தவுடன் குறைந்தது 10% தொகையை நேராக சேமிப்பு கணக்கில் வைப்பது வழக்கம். இதை ஒரு கட்டாயச் செலவாகவே அவர்கள் கையாளுகிறார்கள். பலர் சிந்திக்கலாம், நான் மாதம் மாதம் சம்பளத்தில் வாழ்கிறேன், 10% எப்படி சேமிக்க முடியும் என்று. ஆனால் நீங்கள் அதற்காக முன்னுரிமை கொடுத்தால், உங்கள் மூளை மீதமுள்ள பணத்துடன் மாதம் முழுவதும் எப்படி சமாளிக்கலாம் என்பதை தானாகவே கற்றுக்கொள்கிறது. இரண்டாம் கடனில் சிக்கிக்கொண்டு வசதியாக வாழ்வது. இன்றைய காலகட்டத்தில் வங்கி கடன்கள், கிரெடிட் கார்டுகள் போன்றவை சாதாரணமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் ஒரு பொருளை உங்கள் சொந்த பணத்தில் வாங்க இயலாத நிலையில் அதற்கு கடன் எடுக்க வேண்டாம் என்பது ஒரு அறிவார்ந்த முடிவாகும். குறிப்பாக கிரெடிட் கார்டு வட்டி மிகுந்தது, சராசரியாக 20% மேல். இது நீண்ட காலத்தில் அதிக நஷ்டத்தை உண்டாக்கும். மூன்றாவது, அவசர சேமிப்பு தொகையை வைத்திருக்கிறாமை. இது முதலில் உனக்காக என்ற கொள்கையின் ஒரு பகுதியாகும். குறைந்தது 3 முதல் 6 மாதங்கள் வரை உங்கள் வாழ்க்கை செலவுகளுக்கு தேவையான அளவிலான பணத்தை சேமித்து வைக்க வேண்டும். இந்த சேமிப்பு உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும். முக்கியமான விஷயங்களில் உங்கள் ஆற்றலை செலுத்த இது உதவியாக இருக்கும். நான்காவது, வருமானம் மற்றும் செலவுகளின் கணக்கில்லாமை. உங்கள் வருமானமும் செலவுகளும் துல்லியமாக தெரியாமல் இருந்தால் பண மேலாண்மை சிக்கலாகிவிடும். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் என்பதன் காரணமாக அதிக வருமானம் வந்தாலும் செலவுகள் கூட அதிகமாகும். ஒரு சிறந்த பட்ஜெட் டிராக்கரை பயன்படுத்தி மாத வருமானம், சேமிப்பு, செலவுகள், கடன் திருப்பிச் செலுத்தல் ஆகியவற்றை சரியாக கணக்கிடுங்கள். ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை அதை மறுபரிசீலனை செய்யுங்கள். 5ஆம், ஆடம்பரமான ஹொப்பிகளை வைத்திருப்பது. பலருக்கு ஷாப்பிங் என்பது ஹொப்பி மாதிரியே இருக்கிறது. ஆனால் இந்த வணிக நிறுவனங்கள் உங்கள் பணத்தை செலவழிக்கச் செய்வதற்காகத்தான் $1 பில்லியன் லாபம் ஈட்டுகின்றன. அவர்கள் வலையில் சிக்கிவிடாதீர்கள். தற்போதைய வருமானத்தில் அதிகம் சேமிக்க வேண்டும். உங்கள் வருமானத்தை கூட்ட வேண்டும். இரண்டும் சமநிலையாக இருக்க வேண்டும். சேமிப்பில் ஒரு வரம்பு இருக்கிறது, ஆனால் வருமானத்தை அதிகரிக்க முடியும் என்பதில் வரம்பு இல்லை. 7ஆம், முதலீட்டில் தாமதம் செயல். சேமித்த பணத்தை வெறுமனே வங்கிக் கணக்கில் வைத்திருப்பது அதன் மதிப்பை காலத்தால் குறைக்கச் செய்யும். முதலீட்டிற்கு தாமதம் செய்தாலே நீங்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள். சரியான முதலீட்டு பாணியை, நம்பகமான நபர்களை அல்லது முன்னேறுவதற்கான கருவிகளை தேர்ந்தெடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஆதரவை வழங்குங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.